ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமர் லில்லி தாங்க. எல்லாருமே நம்ம அமர் லில்லி வீட்லயே வளர்க்கலாம். இன்னைக்கு நம்ம தொட்டில இருந்து நம்ம ரீபார்ட் பண்ண போறோம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நம்ம அமர் லில்லி நம்ம எல்லாம் தனித்தனி பல்ப்ஸ்லாம் நம்ம தனியா எடுத்து வச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ளதான் நட்டு வைக்க போறோங்க. ஏன்னா ரொம்ப தொட்டியே ரொம்ப ஸ்பேஸ் இல்லாம ரொம்ப செடி ஸ்லோவா வளர ஆரம்பிக்குது. பாருங்க பல்ப் எவ்வளவு பெருசுல இருக்குன்னு. அந்த அமர் லில்லி பல்ப் ரொம்ப பெருசா இருந்துங்க, ரொம்ப நீட்டா அழகா இருந்துங்க. அதை நம்ம நட்டு வச்சோடனே இன்னொரு ஒரு வாரம் 2 வாரத்துல நல்லா முளைச்சு நல்லா நல்லா அந்த வெயில் சீசன் நல்லா பூக்குங்க. சூப்பரா இருக்கும். அந்த பூ வீடியோலாம் நிறைய பூ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். நீங்க மறக்காம பாருங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சும்மா பாக்குறீங்க, அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, நம்ம 1 இன்ச் ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி தள்ளி விட்டு வச்சுட்டு இருக்கோம். நல்ல ஸ்பீடா வளருங்க. இதோட வளர்ச்சியும் இதோட அப்டேட்டையும் நான் பிறகு போடுறேன். நல்ல பெரிய பல்பா இருக்குங்க. ரொம்ப எனக்கு இந்த அமர் லில்லி ரொம்ப இந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு தரேன். நீங்க முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நல்ல வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். எந்த செடி எப்படி வளர்க்கணும் எப்படி வளர்க்கூடாது சொல்லி நான் சொல்லி தரேன். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, அமர் லில்லி நட்டு வச்சுட்டுருக்கேன். அந்த இடத்துல இந்த மண்ணு கொஞ்சம் கல்லு மண்ணு எல்லாமே கலந்துதான் இருக்கும். நம்ம தனித்தனியா பிரிச்சுதான் எடுக்கணும். நான் முதல்ல போன வருஷமே நான் எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன். அதனால இப்ப எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க நல்ல செடியெல்லாம் பாத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த இடம் ஃபுல்லா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கொஞ்சம் பள்ளம் தோண்டி தான் வச்சிருக்கேன், ஏன்னா தண்ணி உள்ள போக மாட்டேங்குது. இங்க பாருங்க, இப்போ நம்ம பாருங்க அப்புறம் அந்த சைடோரமா நம்ம வைக்கிறதுக்கு ஒரு வகையான சுத்தி நம்ம ஒரு கள்ளி செடி மாதிரி வைக்க போறோங்க. கள்ளி செடினா அந்த வறட்சி தாங்குற செடி தாங்க. இது ஒரு வகையான அழகு செடி தான். இதை நம்ம சைடரமா வச்சுட்டோம்னா அது ஒரு பிரச்சனை இல்லாம சைடரமா அழகா நிற்கும். நடுவுல நல்லா பூக்கும், அழகா பூக்கும், கலர் கலரா இருக்கும். அது அந்த கிரீனிஷா பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நீட்டா இருக்கும். அதனாலதான் வைக்க போறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய செடிலாம் வேணும்னா கீழே நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நான் பிரைஸ் லிஸ்ட் அனுப்புறேன். இங்க பாருங்க, தக்காளி செடி நிக்கிங்க. தக்காளி செடி இந்த இடத்துல இருந்து காய்க்கவே மாட்டேங்குது. என்ன ரீசன் சொல்லி நீங்க தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க ரொம்ப வெயில் படாதுங்க, அதனால காய்க்கலையே என்னன்னு தெரியல. நீங்க தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல நம்ம சைடர்மான நட்டு வச்சிருவோம். யாருமே நிறைய நட்டு வச்சிருக்கேன், இப்ப திருப்பி நட்டு வச்சிருவோம். பாருங்க, நம்ம கீழே உள்ளதை போற அந்த கவரை அழகா பொறுமையா தான் இருக்கணும், ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது. பாருங்க எவ்வளவு வேறு பிடிச்சிருக்குன்னு, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்குங்க, அழகா இருக்கும், நீட்டா இருக்குங்க. இங்க பாருங்க, சைடரமா இந்த ஒரு குச்சி வச்சாலே போதும், இங்க ஃபுல்லா படம் வந்துடும். இருந்தாலுமே நான் அங்கங்க வச்சிருக்கேன். இதை நீங்க கட்டிங்ஸ் வச்சே வளர்க்கலாம். இதுக்கு இந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டு பையனா நீங்க நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, நம்ம முதல்ல எல்லாம் நட்டு வச்சுப்போம். நம்ம செடிகளுக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு தட்டியோ வாரத்துக்கு ஒரு தட்டியோ நம்ம கன்ஃபார்ம் உரம் போடணுங்க. உரம் போடலன்னா எந்த செடியுமே வளராது. அது சில செடிகள் நல்லா பெரிய செடிகள்லாம் வளர்ந்துரும், ஆனா சின்ன செடிகள் நம்ம கன்ஃபார்ம் உரம் போட்டு தாங்க ஆகணும். நான் இந்த அமர் லில்லி அங்க ஒரு 2 இடத்துல வச்சிருக்கேன், அங்கங்க வச்சிருக்கேங்க. எது நல்லா வளருதுன்னு நம்ம பார்க்கணும் சொல்லி நான் வச்சிருக்கேன். நீங்க எல்லாத்துக்குமே நல்ல செடிக்கு நல்லா உரம் போடுங்க, நல்லா தண்ணி ஊத்துங்க. இந்த சீசன் ரொம்ப வெயில், நல்லா ரொம்ப வெயில் அடிக்குங்க. அதனால நல்ல தண்ணி ஊத்துங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டா தண்ணி ஊத்துங்க. ஓவர் தண்ணி ஊத்தாதீங்க, மீடியமா ஊத்துங்க. இங்க பாருங்க, அழகா நிக்குதா. இன்னொரு ஒரு மாசம் கழிச்சுன்னா இந்த இதை எப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கார்டனே ஒரு வீடியோ போட்டுருவோம். மறக்காம நீங்க வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒவ்வொரு வீடியோவும் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். மறக்காம பாருங்க, மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாருங்க, இது கொஞ்சம் இருக்க கஷ்டமா தான் இருந்துச்சு. பாருங்க, நம்ம அப்படி எடுத்தாச்சுங்க. எடுத்து நம்ம சைடமா வச்சுக்கலாம். இங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கும். வச்ச உடனே இன்னொரு ஒரு மாசத்துக்கு நல்லா அழகா நல்லா வேறு பிடிச்சு நல்லா வளர்ந்துரும். வாட்டர் ஆப்பிள் பாருங்க, பக்கத்துல எவ்வளவு அழகா நிக்குன்னு. சின்ன செடியா வாங்கி வச்சிருந்தா எவ்வளவு பெருசா நிக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம எங்க போறோம்னா மிளகா செடியை தான் வைக்க போறேன். அதுல இருந்து புடுங்கின மிளகா செடியை நான் இங்க வைக்க போறேன், மொத்தமா வைக்க போறேன். இதுல காய்க்கவே இல்லைங்க,
உள்ளே நிறைய செடிலாம் நிக்கிது. இருந்தாலுமே நான் இங்க மொத்தமா வைக்க போறேன் செடியை. ஒரு 4-5 செடி இருந்துச்சு, நான் மொத்தமா வைக்க போறேன். இங்க பாருங்க, கத்தாழி அதுல இருந்து புடுங்கிட்டேங்க. நிறைய செடி நிக்கி. இதை தூக்கி போடாம சும்மா வேற எதுக்காவது மருந்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி எங்க சைடமா போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கழிச்சு எடுக்கணும். இதையும் பிடிங்கி போட்டுடலாம். ஒண்ணு போதும் எனக்கு. நான் வேற என்னென்னலாம் இந்த சேனல்ல நான் வேற என்னென்னலாம் மாத்திக்கணும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நான் மொத்தமா தான் வைக்கேன். வேற இடமே இல்ல. தொட்டிகளும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வாங்கணும் இன்னும் தொட்டிகள்லாம். மொத்தமா வச்சுங்க. வளரும்னு நினைக்கிறேன். வளர்ந்துச்சா இல்ல வளரலையான்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பாருங்க, அந்த இடத்துலயும் கொஞ்சம் மண்ணு கல்லு தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் அழகா எங்க கார்டனை கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கேங்க. நான் இந்த ஜூன் மாசம் இதெல்லாம் போடுறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.